தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் இல்லைங்க, பிச்சு போட்ட சீடை தான் பார்க்க போகிறோம். இந்த பிச்சு போட்ட சீடை பாரம்பரியமான ஒரு பலகாரங்க. தீபாவளி அப்போ எல்லோரும் சீடை பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். ஆனால் பிச்சு போட்ட சீடை செஞ்சு பார்த்தது இல்லைங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா அமேசிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப் இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் கிரைண்டர் இருந்தால் நீங்கள் அதில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து உளுந்தம் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் மாறக்கூடாது, நல்ல மொறுன்னு வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி ஜல்லடியில் சலித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உடச்சக்கல்லையும் நல்ல மிக்சியில் வறுத்து ஜல்லடியில் சலித்து எடுத்துக்கணும். 1/2 கப்பு உளுந்த மாவு, 1/2 கப் உடச்சக்கல்ல மாவு சேர்த்து டேஸ்ட்டுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 கப்பு தேங்காய்ப்பூ, 1/4 கப்பு உருக்குன நெய், இதையெல்லாம் சேர்த்து நல்ல கைகளால் பிசைஞ்சு முறுக்கு மாவு பதம் வந்ததும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க. ஒரு உருண்டை கையில் எடுத்து வச்சு கைகளால் இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம பிளேட்டுகளில் அடுக்கி வச்சிடலாங்க. இந்த பிச்சு போட்ட சீடையை தேங்காய் எண்ணெயில் வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் அங்கே வறுக்கிறேன். எண்ணெய் நல்ல சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் மொறுன்னு இருக்குங்க, எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பண்டிகை காலத்தில் நெய்பர்ஸ்க்கு கொடுத்து விடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவங்களும் வித்தியாசமாக இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.